மெஜாரிட்டி ஆஃப் த டைம் மெயின் காம்பனண்ட் ஆஃப் பெயின் எது முக்கிய காரணம் வலிக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அழுத்தத்தை விட இந்த ரியாக்ஷன் தான், கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது இல்லையா, அந்த வீக்கம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நரம்பு இரிட்டேட் பண்ணி அதிகமாக வலியை ஏற்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள் கையில் இடிச்சுக்கிட்டா அந்த வீக்கம் எப்படி சில நாட்களில் குறைஞ்சிருதோ, சில மணி நேரத்தில் குறைஞ்சிருதோ, நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஐஸ் பேக்ஸ் கொடுக்குற மாதிரி கழுத்தில் ஏற்பட்ட இந்த வீக்கமும் சில நாட்களில் சில வாரங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். பட் அது வரைக்கும் நான் அந்த வலியை பொறுத்துக்கணுமான்னு கேட்டால் இல்லை. அதுக்கு தான் சப்போர்ட்டிவாக இந்த ஃபிசியோதெரப்பி மொடாலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபிசியோதெரப்பி மொடாலிட்டிஸ் என்ன பண்ணுவோம்? ஸோ ஐஎஃப்டி, அல்ட்ராசோனிக்ஸ், டயத்தெரமி அந்த மாதிரி நிறைய மிஷின்ஸ் இருக்குது. அது மூலமாக ஹீட் வேவ்ஸ் கொடுக்கறதுனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய வீக்கம் கம்மியாகும். அண்ட் அகெயின் சுற்றி இருக்க தசைகள்லாம் வந்து டைட்டாக ஸ்டிஃபாக இருக்கும், ஸ்பாசம்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் இந்த மொடாலிட்டிஸ் மூலமாக கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இது இல்லாமல் இந்த மொடாலிட்டிஸ் எல்லாமே வந்து ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். ஸோ ரத்த ஓட்டத்தை அந்த இடத்துல அதிகப்படுத்தும் போது அந்த இடத்துல அந்த புண் ஆறுவதற்கான தன்மை வந்து நேச்சுரலாக உருவாகுது, அந்த இன்ஃப்ளமேஷன் குறையுது. ஸோ இதெல்லாம் ஒரு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட். இதுலேயே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெயின் கம்மியாகும்.